ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் தாங்க பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயே ரொம்ப சுலபமாக நமக்கு கிடைக்கக்கூடிய கருவேப்பிலை தாங்க. இப்போல்லாம் நம்ம கடையில் வாங்குறதுலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மருந்தடிச்சு அந்த மேலே வெள்ளை வெள்ளையாக இருக்கும். ஆனால் நம்ம வீட்லேயே சுலபமாக வளர்த்தக்கூடியது தான். முன்னாடி நம்ம தாத்தா பாட்டி வீட்டுக்கெலாம் போனோம்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடி சைடில் அப்படியெல்லாம் இருக்கும். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணி நம்மளுமே இப்போ நிறைய பேர்த்து வீட்டில் மாடி தோட்டத்துலேயும் போடுறாங்க, அந்த மாதிரி போடுறாங்க. முக்கியமாக இந்த கருவேப்பிலை, துளசி, புதினா இதெல்லாமே நம்ம வீட்டில் வளர்த்துறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா எந்த இடத்துலையும் காசு கொடுத்து வாங்க வேண்டியதில்லை, இயற்கையாகவும் நமக்கு கிடைக்கும். நம்ம எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் காய்ச்சும் போது இல்லை நம்ம சமைக்கும் போது எல்லா நேரத்துலையும் இந்த கருவேப்பிலை யூஸ் பண்ணுறோம். அப்போனா அதுக்கான பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குன்னு தான் அர்த்தம். அது இப்போ இருக்கிற குழந்தைங்களோ இல்லை நம்மளோ எல்லா நேரத்துலையும் இந்த பொரியலில் போடுறதோ குழம்புல போடுறதோ எடுத்து வெளியில் வைக்கிறோம். அதனால் சாப்பிட முடியறது கிடையாது. அதை நம்ம ஃபோர்ஸ் பண்ணி டெய்லியும் கட்டாயப்படுத்தி நீ சாப்பிடுன்னு அதுக்காக சண்டையே போட முடியாது. அது பல ஃபார்மில் நம்ம மாற்றி வச்சிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. இது கருவேப்பிலை பொடி நமக்கு சீசனில் நிறையா கிடைக்கிற டைமில் கொஞ்சம் உதுத்தி நல்லா எல்லாம் வெயிலில் காய வச்சு அது கொஞ்சம் அப்படியே ஈரப்பசை இல்லாமல் நம்ம பொடி பண்ணி வச்சிட்டோன்னா நம்மளுக்கு எண்ணெய் காய்ச்சும் போதோ இல்லை எதுக்கான தேவையாக இருக்கும் போதோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம பருப்பு பொடியாக அரைச்சி வச்சுக்கலாங்க. அது ரைஸ்க்கு டக்குன்னு நம்ம காலையில் ஸ்கூலுக்கு கொடுக்கணும், இல்லை ஒரு ரசம் வைக்கிறோம், ஆம்லெட் வைக்கிறோம், இன்னும் கொஞ்சம் ஏதாவது இருக்கணும் அப்படின்னா சாப்பாட்டில் பெரட்டிட்டு நம்ம தாளித்து கொட்டிக்கலாம். கடுகு, உளுந்தம் பருப்பு, ஒரு வரமிளகாய் இதெல்லாம் போட்டு தாளித்து கொட்டி சாப்பாட்டில் பெரட்டிக்கலாம். இது ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம். இது இட்லி பொடி மாதிரியே அதில் கொஞ்சம் கருவேப்பிலையை ஜாஸ்தி போட்டு நம்மளோட இன்க்ரீடியன்ஸ் நம்ம வீட்டுக்கு எப்படி பிடிக்குங்கிறத பார்த்து கொஞ்சம் பூண்டு தட்டி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம அரைச்சி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். மினி இட்லி கூட கொஞ்சம் நெய் விட்டு நம்ம ஃப்ரை பண்ணியும் ஸ்கூலுக்கு கொடுத்துக்கலாம், ஈவினிங்கும் சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி சூப்புங்க, நம்மளோட சேனல்லையே சூப்போட ரெசிபி இருக்குது. கொஞ்சம் துவரம் பருப்பு போட்டு வேக வச்சு அதை வடிகட்டி நம்ம பிரெட் க்ரம்ஸ் இருந்தால் அதையும் ஃப்ரை பண்ணி போட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் நல்லா விருப்பப்படி சாப்பிடுவாங்க. இது டைரெக்டாகவே சாதம் நல்லா கருவேப்பிலையை புதினா இது கூடயெல்லாம் கொஞ்சம் வச்சு அரைச்சி நம்ம புளி சாப்பாடு இல்லை நடக்கடலை போடுற மாதிரி இதில் நடக்கடலையும் போட்டு சாப்பிட்டோன்னா இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அது பொடி போட்டு சிம்பிளாக பண்ணுறது, இது நல்லா அந்த புதினா ரைஸ் மாதிரியே பண்ணுறது. இல்லை சட்னி, இட்லி இல்லைன்னா லெமன் ரைஸுக்கு, புளி சாதத்துக்கு எல்லாமே சட்னி நல்லா கெட்டியாக துவையல் மாதிரியோ இல்லை நல்லா இட்லிக்கு தோசைக்கும் பண்ணலாங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் பண்ணோன்னா முடி நல்லா வளரும், ஹீமோக்ளோபின் ஏறும், எல்லாத்துக்கும் உதவியாக இருக்கும்.